ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது அண்ட் அண்டர்ரேட்டட் சாங்னு சொல்லலாம். என்ன பொறுத்த மட்டும் இது அண்டர்ரேட்டட் தான், அது அப்படியே இருந்தாலும் நல்லது தான். ஆனால் பல பேர் தெரிஞ்சிருக்கணும் ஒரு பக்கம் தோணுது. பிகாஸ் இந்த பாட்டு வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் நம்ம சூர்யா சார் மற்றும் அசின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹரியோட டிரெக்ஷனில் வெளிவந்த ஒரு திரைப்படம் தான். 2007 நான் நினைக்கிறேன், எல்லாரும் தெரிஞ்சிருக்கு போய் நான். ஸோ வேல் படத்தில் வந்து கோவக்கார கிளிய பாடல் தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அதை நான் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாட்டை ஏன் எடுத்த நீங்கள் கேட்கலாம். எதர்ச்சியாக இந்த ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஓகே, ஏதாச்சும் ஒன்று எடுத்து பண்ணணுமே, லைக் இவங்களோட காமனை யோசிச்சிருந்த அசினுக்கு கூட ஏதாச்சும் பிகாஸ் அவங்களோட படங்கள் எதுவுமே இல்லை. ஸோ அவங்க வந்து லைக் பர்மனெண்ட்டாக அவங்களோட நடிப்பு திறமையை வந்து அப்படியே லைக் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்றனால யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எதாச்சும் இந்த ஒரு வீடியோ சோனி மியூசிக் சவுத்தால் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதனால பேஸ்கி பண்ணுவோம் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த பாட்டை பாடிருக்கிறது வேறு யாரும் இல்லை, திப்பு அண்ட் சுஜாதா. ஸோ திப்பு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், சாய் அபியங்கரோடைய அப்பா அவர் தான். அண்ட் அது ஒரு சின்ன நாட், பிகாஸ் திப்புன்றது 90s கிட்ஸுக்கு தெரிஞ்சவங்க, சுஜாதாவும் அதே தான். ஸோ ஸ்வேதா மோகனோடைய அம்மா அவர் தாங்க. ஸோ நான் முத்துக்குமாரோட வரிகள். இதை தாண்டி வேறு எந்த டீட்டெயில்ஸ் வேணால் ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டில் பார்த்துருந்துடலாம். அண்ட் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பேச வேண்டிய விஷயங்களை பேசலாம். Here we go. Ready 1 2 3 and start. கண்டிப்பா ரெண்டு பேர் போடுறோம். என கொத்தி விட்டு போகாதே அருவாமனைய போல நீ புருவம் தூக்கி காட்டாதே. இதுல வர மியூசிக் அந்த கிராமத்து ஃபீல் அப்படி நல்லா இருக்கும் கேட்கும் போதே. நானும் பார்க்க ரொம்ப நாள் ஆச்சு. கோவக்கார கிளியே என கொத்தி விட்டு போகாதே அருவாமனைய போல நீ புருவம் தூக்கி காட்டாதே. ஏதோ ஏதோ கொஞ்சம் வலி கூடுதே, அட காதல் இதுதானா? ஏனோ ஏனோ நெஞ்சம் கூட சாயுதே, அட காதல் இதுதானா? கோவக்கார கிளியே என கொத்தி விட்டு போகாதே அருவாமனைய போல நீ புருவம் தூக்கி காட்டாதே. இந்த பாட்டோடைய மியூசிக் அது என்னமோ தெரியுங்க, யுவனோடைய ஒரு ஜெம் ஆஃப் அ சாங்னு சொல்லலாம். ஏன் இந்த மியூசிக் அவ்வளோ நல்லா இருக்கும் கேட்கும்போது. அண்ட் இவங்களோட எக்ஸ்பிரஷன் அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். நாஸ்டாலஜிக் சாங்னு சொல்லலாம் என்ன பொறுத்த மட்டும். சூரியகாந்தி பூவா போல முகத்தை திருப்புறியே, நீ சொட்டி போட்ட சோழிய போல சதறி ஓடுறியே. அழகா நீயும் எதமா பேசி ஆள உசுக்குறியே, உன் திருதாமேல மெதுவா சாய என்ன துரத்துறியே. மயிலாப்பூர் மயிலே ஒரு இறகு போடம்மா, சொந்த ஊரு மதுரை அட தள்ளி இல்லையா. உருகாத பொண்ணுமில்ல உடையாத பெண்ணுமில்ல சரிதான் போடி புள்ள. மேயாத ஆடுமில்ல மேயாட்டி புல்லுமில்ல சவடா தேவையில்லை. ஏதோ ஏதோ கொஞ்சம் வலி இந்த ஒரு லைன் ஜஸ்ட் மெல்ட்ஸ் மை ஹார்ட். ஏனோ ஏனோ நெஞ்சம் கூட சாயுதே, அட காதல் இதுதானா? கோவக்கார கிளியே பின்னாடி ரெயின்போ இப்போதான் அதை நோட் பண்றீங்க. வானவில் கூட தெரியுது. நீ புருவம் தூக்கி காட்டாதே. சித்திர மாச வெயில போல சுட்ட கலப்பறியே, நீ பொட்ட காட்டு புழுதி காத்தா இந்தியா அதை நோட் பண்ணிருப்பீங்க தெரியாது. நான் சில விஷயங்களை பார்க்குறேன் நல்லா ஜூம்ல. இந்தியா பிளாகோட பத்திர போட்ட கையால் ஒரு பதியம் போடையா. பட்டாணியும் தந்தானா பயிரெடுப்பேனே, பசிதாகம் தோழவில்லை படுத்தாலும் தூக்கமில்லை காதல் இதுதானா? கண்ணாடி பார்க்கவில்லை முன்னாடி நீயும் இல்லை காதல் இதுதானா? இதுதான். ஏதோ ஏதோ கொஞ்சம் வலி கூடுதே, அட காதல் இதுதானா? ஏனோ ஏனோ நெஞ்சம் கூட சாய்
ஒன் ஆஃப் தி மோஸ்ட் என்ன சொல்கிறது ஒரு 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 என்ன சொல்கிறது யுவனோட மியூசிக்கில் நான் வந்து ரொம்ப ஏன்னா யுவனுக்கு வந்து அந்த டைமில் கிராமத்து லைக் சாங்ஸ் வந்து சரியாக செட் ஆச்சு. சண்டைக்கோழியாக இருக்கட்டும், வேலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஈவன் இந்த ஒரு படம் கூடங்க அந்த மாதிரி ஒரு கிராமத்து பேஸ் படம் இன்னொன்று பட் மோஸ்ட்லி பருத்தி வீரன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும்போது அண்ட் அந்த டைமில் அவரோட மியூசிக் அந்த கிராமத்து புற சாங்ஸ்க்கு சரியாக செட் ஆச்சு. அந்த கிராமத்துக்கு அந்த சூழல் இருக்கும்ல, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் மியூசிக் பண்ணுவார். அண்ட் யுவன் எனக்கு தெரியலை இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, பிகாஸ் யுவனை பற்றி நான் எல்லா வீடியோஸ்லையும் பேசிட்டேன். இதை தாண்டி பேசுகிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் ஹிஸ் மியூசிக் ஆஸ் லைக் என்ன சொல்கிறது ஹீல் மீ, அது தெரியலை வார்த்தையில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் இந்த ஒரு பாட்டு எடுத்து பண்ணதுக்கான காரணம் தான் பிகாஸ் இதில் ரீசெண்டாக தான் நான் முத்துக்குமார் சாருக்கு ஒரு பெரிய ஒரு இவெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவருடைய லைக் என்ன சொல்கிறது 10 வருஷம் ஆச்சு போல் அவர் 10 லைக் அவருடைய ஏதோ ஒரு இவெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அவருடைய ஏதாச்சும் ஒரு பாடல் ஏதோ நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. ரெண்டமாக எனக்கு அசீன் நான் முத்துக்குமார்லாம் அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எதாச்சும் நான் பார்க்கும்போது முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த பாட்டு அப்லோட் பண்ணியிருந்தாங்க, ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டில் பார்த்துடலான்னு முடிவு பண்ணி எனக்கு எடுத்து பண்ணுறேன். அதுதான் உண்மையான ரீசன். அண்ட் இந்த பாட்டில் நான் இப்போ தான் அதெல்லாம் நோட் பண்ணேன். அந்த இந்தியா ஃப்ளாகெல்லாம் வருதுங்க அந்த ஏரியாவில் போர்ஷன்லலாம், இப்போ தான் அதே நோட் பண்ணேன். ரொம்ப ஒரு அது ஒரு விதமான நல்ல ஒரு ஃபீலுங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம். இப்போ வர பாடல்கள் என்னன்றது எனக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதில் கேட்குறோம் விட்டுறோம் அவ்வளோதான். பட் திஸ் சாங்ஸ் லைக் திஸ் சாங்ஸ் ஸ்டேஸ் லாங் அவ்வளோதான், வேறு எல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஒரு 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 டைம் கடந்ததுக்கப்புறம் கூட அந்த பாடலாம் கேட்கக்கூடிய ஒரு லூப் மோட் தான் இந்த பாட்டெல்லாம். அண்ட் இதில் திப்போடைய வாய்ஸ் அண்ட் சுஜாதாவோட வாய்ஸ் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திப்பு கூட அவர் ஃபீலோட பாடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இவனோட எக்ஸ்ப்ரெஷன் அசீன் எல்லா படத்தில் இல்லாதது ஓகே, பட் அவன் நடித்த எல்லா படங்களையும் நாங்கள் வந்து இப்போயும் பார்த்தாலும் அசீன் ஸோ எல்லாம் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் எதுவுமே இல்லை. ஏதோ எனக்கு தோணுச்சு எடுத்து பண்ணிட்டேன், என்னன்றது எதுன்னெல்லாம் தெரியல, மைண்டுக்கு தோணுச்சு அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன். அண்ட் யுவன் மியூசிக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக அதுக்கு லைக்கை நீங்கள் போட்டுருங்க. அண்ட் இந்த ஒரு பாட்டு உங்களுக்கு சைல்டுஹுட் ஞாபகங்கள், எனக்கெல்லாம் பல விஷயங்கள் ஞாபகம் வருதெல்லாம். ஏன்னா சன் மியூசிக் டேஸ்னுங்க இதெல்லாம் நான் ஒரு சில பிளேலிஸ்ட்டே இதுக்கு நான் ஆட் பண்ணணும் சரியா. அது சன் மியூசிக் டேஸ்க்குன்னு ஒரு டைமில் வந்து சன் மியூசிக் இசைவிலலாம் வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே இல்லை அது போட்டால் இந்த மாதிரி பாட்டெல்லாம் அந்த டைமில் போய்கிட்டு இருந்துச்சு. 2007, 8, 9, 10 அந்த டைம் பீரியட்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போல்லாம் யுவன், ஹரிஸ் ஜெயராஜ், ஏஆர் ரஹ்மான் அண்ட் வித்யாசாகர் சார் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பீக்கில் மியூசிக் லெவலில் இருந்தவங்க அவங்க எல்லாருமே. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு வளர்ந்து வந்தது தான் நான். ஸோ இந்த பாட்டை கேட்டு ரொம்ப நாள் தான். அந்த படத்தையும் கூட ரீசெண்டாக நான் பார்க்கவும் இல்லை, அதுதான். அண்ட் மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை, ஒரு வழியாக பார்த்து முடிச்சுட்டேன், என் கருத்துக்களையும் சொல்லிட்டேன். எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இந்த ஒரு சில விஷயங்களை. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சூர்யா சாரோட பர்த்டே வருது 2 days, அதுக்காக வீடியோவோ இது வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ தான் என் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். இன்னும் 2-3 பாட்டை எடுத்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்படி ஏதாச்சும் ஒரு சில பாடல்கள் இருந்தால் நீங்கள் கீழே சொல்லிவிட்டுங்க. லைக் நானும் 2 மைண்டில் வச்சுருக்கேன், எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு. 3 சாங்ஸோ 2 சாங்ஸோ மேபி டைம் இருக்கிறத பொறுத்து கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்டு நீங்கள் அசீனோடைய நடிப்பை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க, அவங்களோட இந்த ஒரு படம் பிடிச்சிருந்துச்சுன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருங்க. அண்ட் சூர்யா சாரோடைய அண்டர் ரேட்டட் படம் எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கும் அவரோட பாடல் ஏதாச்சும் இந்த பாட்டு லைக் இன்னும் மக்கள் கேட்டுக்கலாமோ அப்படின்னு தோணுன்னா அதையும் கீழே சொல்லிவிட்டுருங்க. பல கேள்விகள் கேட்டேன், அதில் ஏதாச்சும் ஒரு பதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் மச் அப்ரிஷியேட்டபிள். ஸோ தட்ஸ் இட். ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ ரைட் நவ். ஏன்னா அது இப்போது மிட் நைட்டுங்க நான் வந்து பண்ணுற டைம். ஸோ ஏதாச்சும் பார்த்தனால பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றி யாராச்சும் பேச மாதிரி இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.